தந்தை குமரி அனந்தன் மறைவுக்கு மகள் தமிழிசை சவுந்தரராஜன் கண்ணீர் அஞ்சலி. தமிழ் கற்றதால் தமிழ் பேசவில்லை, தமிழ் பெற்றதால் தமிழ் பேசுகிறேன் என உருக்கம். சென்னை சாலை கிராமத்தில் குமரி அனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. தந்தையை இழந்து வாடும் மகளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினார். மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு ஆளுநர் RN ரவி நேரில் சென்று அஞ்சலி. தமிழிசை மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல். குமரி அனந்தனுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் திரண்டு வந்து அஞ்சலி. குமரி அனந்தனின் புகழை பாடிய தலைவர்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானத்தில் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி. குமரி அனந்தனுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. விருகம்பாக்கம் இடுகாட்டில் குமரி அனந்தன் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்படுகிறது. குமரி அனந்தன் மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இரங்கல். தலை சிறந்த தேசியவாதியான குமரி அனந்தன் மறைவு தமிழகத்திற்கும் இலக்கிய உலகிற்கும் பேரிழப்பு என அண்ணாமலை புகழஞ்சலி. தொடர் சரிவை சந்தித்து வந்த ஆபரண தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. வீடு, வாகனம், தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. சத்தியம் செய்தி எதிரொலியால் நெல்லையில் ஒரே இரவில் நடந்த அதிரடி மாற்றம். கர்ப்பிணிகளின் வீடுகளுக்கு சென்று காலாவதியான ஊட்டச்சத்து பெட்டகங்களை திரும்ப பெற்ற சுகாதாரத்துறை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச் சூடு. படுகாயமடைந்த ஒருவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கோவை குற்றாலத்தில் சாலை பராமரிப்பு பணி காரணமாக நாளை விடுமுறை. சுற்றுலா பயணிகள் சென்று ஏமாற வேண்டாம் என வனத்துறை அறிவிப்பு. உணவு, தண்ணீர் தேடி கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திற்கு விசிட் அடித்த யானை. தண்ணீர் டேங்கை கீழே கவிழ்த்தி தண்ணீர் அருந்தும் பரிதாபம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தொடர் விடுமுறையை முன்னிட்டு வெளியூர்களுக்கு 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேட்டில் இருந்து இன்று மற்றும் 11, 12 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். உள்ளூர் மற்றும் வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தம். பயணிகள் அவதி. அகமதாபாத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் இன்று தேசிய மாநாடு. தமிழ்நாட்டில் இருந்து அதிருப்தி தலைவர்களும் பங்கேற்பு. செல்வ பெருந்தகைக்கு போர்க்கொடி. நீட் தேர்வு தொடர்பாக இன்று மாலை தமிழக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம். நீட் தேர்வு ரத்து தொடர்பாக எடுக்க வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கும் அதிமுக. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் நடத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்த 104% வரி இன்று முதல் அமல். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த சீனாவுக்கு அமெரிக்கா பதிலடி. ஹாலிவுட் படங்களுக்கு தடை உள்ளிட்ட அமெரிக்காவுக்கு எதிராக 6 நடவடிக்கைகளை கையில் எடுக்கிறது சீனா. ட்ரம்பின் வர்த்தக போரால் திரைப்பட வணிகமும் பாதிக்கும் அபாயம். அமெரிக்க வரி விதிப்பை இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என இந்தியாவுக்கு சீனா வேண்டுகோள். வளரும் நாடுகள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு அழுத்தத்துக்கு எதிராக சீனா வலியுறுத்தல். அமெரிக்க எத்தனாலை இறக்குமதி செய்ய தடை விதித்தது இந்தியா. அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு என அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத், ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. குஜராத் அணியின் வெற்றி பயணம் தொடருமா என எதிர்பார்ப்பு.